ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். ஓகே, இது வந்து ஜென்ரல் டாபிக் தான், பிக் பாஸ் டாபிக்லாம் இல்லை. மேடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அந்த கான்டெஸ்ட் இது பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்றதையே பேசலாம் அப்படின்னு தான் திரும்பவும் சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், பலூனாக்காவே உனக்கு யாருன்னே தெரியல, இது தெரியாம வந்து வச்சுக்கிட்டு நான் மட்டுமே பேசிட்டு இருக்கிறது எனக்கு உண்மைப்பாடு கிடையாது. ஓரளவாவது இன்னும் 2-3 பேர், அப்புறம் ஏதோ திவ்யா துரைசாமி அப்படிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் என்னன்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவோமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கரெக்டுங்களா? இல்ல கரெக்ட் தான். ஏன்னா நான் எப்படி யோசிச்சேன் ஜாக்கி, மலையாளமே தெரியாம நான் மலையாள பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டேன், கண்டஸ்டன்ட் வச்சு பேசக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். பட் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வேலிட். ஏன்னா தீபா தங்கராஜ் வந்து நேற்று அனுப்பிச்சிருந்தாங்க லிங்க், இவங்களாம் தான் கண்டஸ்டன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேர் கூட எனக்கு தெரியல யாரு என்ன, பப்ளிக்கா இவங்க என்ன பண்றாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே தெரியல. சரி, நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் நம்ம பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பாத்துருக்கீங்களா? சூப்பர், ரைட். இன்னைக்கு டாபிக்ல நம்ம வந்து பேச போறது வந்து ஏஐ. அது வந்து சிறுவர் சிறுமிகளை வந்து அதை வந்து பயன்படுத்தலாமா? இங்க சிறுவர் சிறுமிகள் அப்படின்றது வந்து டீன், ரைட்? அது வந்து ஒரு 18 வயசு வரை நம்ம வந்து பேசலாம். 15 வயசு வரையிலுமாவது, ஓரளவு 16 வயசு வரையிலுமாவது அதை வந்து பயன்படுத்தலாமா இல்லையா அப்படின்றத இந்த விவாதத்துல நம்ம வந்து எடுத்துட்டு போக போறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பங்களிப்பை கண்டிப்பா கொடுங்க, அப்பதான் வந்து இந்த விவாதம் சுவாரஸ்யம் பெறும். ரைட்? அமைதியா இருக்காங்க. இந்த ஒரு டாபிக்னா அந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு சம்பவமோ இல்ல விஷயங்களோ அதை பத்தி பேசுங்க. ரைட்? இது வந்து ரொம்ப உங்ககிட்ட வைக்கிற ரெக்வெஸ்ட். ரைட்? இப்போ வந்து நம்ம வந்து இது ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசுறோம் அப்படின்னா, ஏஐ வந்து ஒரு நிறுவனமும் ஏஐ வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இவங்க கூகுள் வந்து ஜெமினி, சாட் ஜிபிடி, அவர் வந்து க்ரூக்கு, அதுக்கப்புறம் இப்போ ஏர்டெல்லே வந்து ஏதோ ஏதோ ஒன்று சம்திங் லைக் தட், அந்த மாதிரியான ஒரு ஏஐ. இந்த மாதிரி ஏஐ வந்து அதாவது நிறைய கொட்டி கிடக்குதுன்னு சொல்ல வரேன். இந்த ஏஐ திங்ஸ் வந்து பயங்கரமா கொட்டி கிடக்குது. ஸோ அப்படிதான் நான் வந்து இதை நான் வந்து பாக்குறேன். ஓகே, சரி, அதுல எதுக்காக அப்படின்னும் பொழுது ஒரு சின்ன ஏதோ ஒரு ஆர்டிக்கல் மாதிரி ஒன்று படிச்சிருந்தேன். அதாவது ஒரு பையன் தொடர்ந்து வந்து ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காப்புல, குட்டி பையன். அவர் ஏதோ கேள்விகள் கேட்க அதற்கு ஏஐ கொடுத்த பதில்கள் மூலமாகவும் அதன் மூலம் மற்ற விஷயங்கள் மூலமாகவும் அவருக்கு வந்து சூசைடல் தாட் வந்து சூசைட் பண்ணிட்டான் அந்த பையன். வந்து இது பண்ணிட்டான். அதற்கான விழிப்புணர்வாக தான் நம்ம இதை பேசுறோம். அதாவது அது வந்து பிரியா தான் அனுப்பிச்சுருந்தாங்க, பிரியா விக்ரம் தான் அனுப்பிச்சுருந்தாங்க. தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் அனுப்பும்போது அதுல இருந்து நம்ம ஏதாவது பேச முடியும். திடீர்னு ஒண்ணுமே இல்லாம பலூனாக்காவே தெரியாம ஒருத்தவங்க வச்சுட்டு நான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வந்து பேச முடியாது. ஸோ அந்த மேம் இல்லை மேம், எனக்கும் தெரியாது, அவங்களுக்கு தவிர்த்து வேற யாருமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க ஏதோ பாப்புலரா இருந்திருக்காங்க. அதனால அதுக்கு மேல எனக்கு தெரியாதுன்றதுனால சரி இந்த சப்ஜெக்டை பேசுவோம். அதுக்கு வந்து பிரியா விக்ரமுக்கு நம்ம நன்றியை நான் சொல்றேன். அது ஒன்றும் இல்லை, அந்த வீடியோனுடைய இதுல என்னன்னா, அந்த பையன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பையன் வந்து எல்லாத்தையும் கேட்கறான், அது பதில் சொல்லுது. அதன் பிறகு வந்து அவன் லோன்லினஸ் அதுகிட்ட ஷேர் பண்றான். இப்ப இதுல இப்ப யாழினி கிட்ட ஒரு மொபைல் இருக்கு, யாழினியை நம்பி நம்ம வந்து கொடுக்குறோம். அது யாழினி வந்து என்ன பண்ணுது, என்ன பேசுதுன்றத நம்ம வந்து பாக்குறோம். கூகுள் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கா, டிக்டாக் ஐ மீன் அந்த ஆப் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க, ஸ்பாட்டிஃபை எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க, யூடியூப் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒரு நாள் நைட்டு முடியும் போதும் நான் வந்து அதை செக் பண்ணுவேன். நேற்றே யாரோ முந்தானாலோ வந்து இந்த ஃபிளைட்ல வந்தோம் நாங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு அந்த ஒரு ஏரோஸ்டர்ஸ் கிட்ட வந்து யாழினி ரொம்ப ஃப்ரெண்ட்லியானா. அப்போ வந்து என்னன்னா, அவளை பத்தி நீ ஏதாவது ஒண்ணு சொல்லு, வாட் யூ திங்க் அபவுட் ஹர் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் மாதிரி அவ வந்து எழுதி அவளுக்கு போஸ்ட் பண்ண முடியாது. அதுல எழுதிருந்தேன், ஃபேஸ்புக்ல நான் எழுதும்போது எழுதிருந்தேன், இதை வந்து நான் வந்து ஃபுல்லா போஸ்ட் பண்ண முடியாது. காரணம், யானிக்கு வந்து சமூக வலைதளங்கள் எந்த அக்கௌண்ட்டுமே இல்ல, 18 மேல அவளுக்கு வந்து அதை கொடுக்கலான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து சமூக வலைதளங்கள் வேணான்னா. ஏன்னா என்னதான் ஆர்வம், எல்லாமே ஆர்வம் தான்.
அன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து தேடி பிடிச்சி பார்க்குற விஷயம் இன்னைக்கு வந்து கையில் அப்படியே கொட்டி கிடக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதில் கூடுதல் கவனம் வந்து எல்லா பெற்றோர்களும் இருக்கணும். அப்போ வந்து நான் என்ன செஞ்சேன்னா அதில் வந்து அவளுடைய ஆர்டிக்கலை வந்து என்னுடைய போஸ்ட்டில் எழுதி இதுதான் யாழினி வந்து அந்த பொண்ணுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி அப்படின்றத நான் அதில் போட்டிருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி அதில் வந்து அந்த போஸ்ட் வந்து கேட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், நானும் பிள்ளைங்களுக்கு அப்பா, ஆனால் எனக்கு அப்போ பதில் சொல்ல முடியல, இப்போ இதனுடைய லிங்க் ஒன்றா நான் அவர் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் அடையுமா. ஸோ நான் ஒரு ஆர்வமாக ஒரு அப்பாவாக நான் கேட்குறேன், என் பொண்ணுலாம் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு, நீங்க என்னன்னா கொடுக்கவே மாட்டேன்னு சொல்றீங்க, இது எப்படி வந்து இதை வந்து ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இது இல்லாம எனக்கு கொஞ்சம் நீங்க அதை எப்படி இதுக்கு இல்லாம எப்படி பண்றோம் அவர் சொல்றது அப்படியே படிக்கிறேன். மகிழ்ச்சி சார், ஒரு கேள்வி தவறா நினைக்க வேண்டாம், நானும் ஒரு பெற்றோர் என்ற அடிப்படையில் கேட்கிறேன். 21 வயது வரை சோசியல் மீடியா வேண்டாம் என்ற முடிவை நீங்களும் மேடமும் எடுத்தீர்களா, இல்லை யாழினி அவங்க எடுத்தாங்களா? அதற்கு காரணம் சொல்ல முடியுமா? அந்த முடிவு இந்த காலத்திற்கு நல்லதா? இது சாத்தியமா? என்னுடைய மகள் ரொம்ப சுலபமா மொபைல் உபயோகம் செய்யறாங்க, எனக்கு சில சமயம் ஆச்சரியமாக இருந்தாலும் பயமும் இருக்கு, அதனால் காரணம் கேட்கிறேன் அப்படின்னு முகமது இர்ஃபான் அப்படின்றவரை நம்மளுக்கு வந்து போட்டிருந்தார். அதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி போட்டிருந்தாரு. எனக்கு இப்போ வேலை பலோ ஊர்ல இருந்து வந்தனால அதுக்கு பதில் சொல்ல முடியல. சரி, இது மூலமா சொல்லி இந்த வீடியோ லிங்க் நம்ம அவருக்கு கொடுத்துடலாம். ஃபைன். ஸோ இல்ல அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, யாழினியும் மொபைல் யூஸ் பண்ணுவா, இது முதல்ல கிளாரிஃபை பண்ணிருக்கிறேன். அவளுக்கு ஆனா சோசியல் மீடியால அக்கௌண்ட்ஸோ இல்ல நடுவுல வந்து அவளுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது கூட வந்து நாங்க நடுவுல ஸ்டாப் பண்ணதுக்கு என்னன்னா, ரொம்ப ஜாஸ்தியா அதனுடைய தாக்கங்கள் அவள்கிட்ட இருக்கு. வந்து சின்ன வயசுலயே வந்துருச்சுன்னா கொஞ்சம், அதாவது சின்ன வயசுல வந்து காசும் சரி புகழும் வந்தா உருட முடியாது. அதற்கு உதாரணங்கள் வந்து உருப்பிட்டது வந்து அது வந்து உருப்படாதுன்றது வந்து சில நேரங்கள்ல அது அந்த அந்த பூ பூக்காதுன்ற சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பூ பூக்கும், பெரிய அளவுல தாமரை அளவுக்கு பூக்காது அப்படின்னு எப்படி வேணும் சொல்ல. இது வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து குறைத்து மதிப்பிடுவதற்காக நான் சொல்ல. உதாரணத்துக்கு சின்ன வயசுல ஜெயிச்சவங்கள உதாரணம் வந்து நான் கமலை சொல்லுவேன். சின்ன வயசுலேயே வந்து இன்னும் அந்த ஜெயிக்க முடியாத ஒரு பின்னணியில இருக்கிறவர் வந்து மாஸ்டர் மகேந்திரன் சொல்லுவேன். கமலையும் மாஸ்டர் மகேந்திரன் ஒன்னா நம்ம சேர்க்க முடியாது. ஏன்னா கமலுக்கான பின்னணி வந்து அவங்க வக்கீல் ஃபேமிலி, அவங்க எல்லாருமே படிச்சவங்க, ஐயங்கார் ஃபேமிலி, அது ரொம்ப சொல்லி அவங்க முக்கியமா அது வந்து அவங்களுக்கு வந்து எங்க போனாலும் அது. ஆனா மாஸ்டர் மகேந்திரன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்ப பின்னணி இருக்கு. அவர் சின்ன வயசுலேயே இருந்து அவர் சினிமாவே நவே தெரிஞ்சாலும் கூட இப்போ கமல் அதிகமா பேசிட்டா கூட அதை வந்து அப்படியே போயிடுவாங்க. ஆனா மாஸ்டர் மகேந்திரன் பேசினா வச்சு செய்வாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் கொஞ்சம் அதிகமாக பேசுவார், அதில் மாற்றமே கிடையாது. மிஷ்கின் இத்தனை வயசுல பேசுறது அவர் இப்பயே பேசுவார். இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் கூட வந்து நம்ம விக்ரமனுடைய அசிஸ்டன்ட் அவர் வந்து ஏதோ இவர் வந்து அந்த ஒரு ஷாட்டுக்கு வந்து கேட்கும்போது இவர் வந்து எனக்கு இந்த ஷாட் வேணும் அந்த ஷாட் வேணும் கேட்கும்போது அவர் தூக்கி அனுப்பிச்சிருக்க முதல்ல அப்படின்னாங்க அவருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்கு. அதுக்காக அதனால வந்து அந்த வயதில் வந்து அது வேணாம் அப்படின்றதுனால நம்ம வந்து அதை வந்து மறுதளித்தோம். அண்ட் அடுத்த கேள்வி அவர் கேட்டதுக்கு என்னன்னா, 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொன்னது 21 வருஷம்ன்றதுக்கு அப்புறம் வந்து இது யாழினி எடுத்த முடிவா நீங்க எடுத்த முடிவா? நாங்க எடுத்த முடிவு. ஏன்னா 18 வயசு வரைக்கும் இந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுக்குற மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் இல்ல. அதனால அதற்கான முடிவு வந்து நாங்களே எடுத்ததுதான். அண்ட் இன்னொன்னு அதற்கு சொல்லணும் அப்படின்னா, நான் தான் சொன்னேன் மொபைல் யூஸ் பண்ணுவா, அதுல என்னென்ன யூஸ் பண்றா என்ன அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்ப என்னோட விஷயங்கள் என்னன்னா, இப்போ வாட்ஸ்அப் வந்து ஸ்கூலுக்கு மற்ற விஷயங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் பொழுது அவளுக்கு வாட்ஸ்அப்பும் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாட்ஸ்அப்புடைய அக்கௌண்ட் வந்து என்னுடைய சிஸ்டம்லயும் லிங்க் பண்ணி வச்சிருப்பேன் நானு. என்ன பண்றா, யார் பேசுறாங்க என்ன அப்படிங்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஆவாது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் என்கிட்ட இருக்கும். முக்கியமான இமெயில்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள்னா மட்டும்தான் அவளுக்கான இமெயில் அதுல அனுப்பப்படும். ரைட். அதே மாதிரி வாட்ஸ்அப் வந்து யாருக்குமே அவளுடைய நம்பர் தெரியாது. உறவினர்களை தவிர்த்து வேற யாருக்கிட்டையுமே வந்து அவளுடைய நம்பர் கிடையாது. இல்ல, உறவினர்களுமே ரொம்ப 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 வெரி க்ளோஸ் உறவினர்கள் தான். மற்றபடி இங்கே அவளுக்கு ஸ்கூல்ல ஏதாவது சொல்றாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டே நம்ம கிட்ட இருக்கு. யார் இருக்காங்க, என்னென்ன பேசுறாங்க அவங்க அப்படின்றது. அதாவது பீப்பிங் டாம் மாதிரி வந்து ஃபாலோ பண்ணட்டாலும் கூட வந்து அது என்ன அவங்களுடைய கான்வர்சேஷன் எதை நோக்கி போகுதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அதை குழந்தைய வந்து சொல்லிடும். நீங்க வந்து அந்த மாதிரி தான் நாங்க வந்து குழந்தைகிட்ட பேசுறது கொள்றது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல தான் அதை பேசுறோம். அது வந்து தள்ளி நின்று பேசுறதோ கொள்றதோ அது வந்து செய்யறது இல்ல. உதாரணத்துக்கு இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்ப அவ தனியா இருக்கா இல்ல வேற எங்கேயாவது இருக்கா, விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னும் பொழுது அவளுமே வந்து திரும்பவும் சொல்றேன் அந்த நேரங்கள்ல வந்து கொஞ்சம் நேரமாவே கூட வந்து மொபைல் யூஸ் பண்ணியிருந்திருக்கா. பட் அப்படி இருக்கும் பொழுது அதையுமே கூப்பிட்டு அவள்கிட்ட நாங்க சுட்டி காட்டியிருக்கோம், இவ்வளவு நேரம் இருக்குப்பா, இது என்னன்னு பாத்துக்கோ
அப்போ வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம்னு காட்டும். என்னடா அப்படின்னா இல்லாமல் பாட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஒன்று. இன்னொன்று, எங்கள் வீட்டில் இந்த க்ளோஸ்டு டோர் கல்ச்சர் ரொம்ப கிடையாது. டோர் வந்து திறந்து தான் இருக்கும். எங்களுடைய டோரும் சரி, அவளுடைய டோராக இருந்தாலும் சரி. டோர் மூடுறோம் அப்படின்னும் பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறா அப்படின்னும் பொழுது, இப்போ நாங்கள் இங்கே லைவ் பண்றோம் அப்படின்னும் பொழுது டோர்ஸ் க்ளோஸ்டு. அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுதோ மற்ற விஷயங்கள்லையோ அந்த இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளாரே இருக்கிறதுனால அது அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. ஒண்ணு. இன்னொன்னு, சில விஷயங்கள் ஃபர்ஸ்டே ஆணிகிட்ட சொன்னது என்னன்னா, 18 இயர்ஸ்க்கு அப்புறமா உனக்கான டிசிஷன்ஸ் எடுக்கிற அந்த தாட் ப்ராசஸ் வரும்பொழுது சில விஷயங்களுக்கும் யுவர் லைஃப் சாரி ஸோ என்ன எந்த இடத்துல போயிருக்கு, கரெக்டா வந்துதா, ரீகனெக்ட் ஆயிருக்கு, ஓரளவு கேட்டுச்சு எல்லாமே. அது ரொம்ப முக்கியம். அதை ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி ஓகே, பாருங்க, இல்லைன்றாங்க பாருங்க கீர்த்தி. நவ் கனெக்டட். நான் சொன்னேன் இல்லைங்களா சார், சில விஷயங்களுக்கு தாட் ப்ராசஸ் வரும்பொழுது அவ வந்து டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, 18 இயர்ஸுக்கு அதோட கட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆயிடுச்சு. திரும்ப 5 பேர் தான் லைவ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஆமா இல்லையா? இதற்கு முன்னாடி 22 பேர் இருந்தாங்க நினைக்கிறேன். சோ இப்போ வெறும் 12 பேர் தான் இருக்காங்க. சரி, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆனா கனெக்டட்ல தான் இருக்கு. கனெக்டட்ல தான் இருக்கு. ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்? ஆமா சார், கனெக்ட் ஆயிடுச்சு. நான் பார்க்க முடியுது, இங்க ஓடிட்டு இருக்கேன். சோ நவ் கனெக்டட். சரி, ரைட், ஃபைன். இதுதான் இப்போ வந்து இந்த நீங்க சொன்னதான் கல்யாணம் ஆயிட்டு திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து யாழினி வந்து 18 வயசுல நிக்கிறாங்கன்னா அது வேணும்னு தான் சொல்லுவோம். இப்போ வேண்டாம், அது வந்து நல்லா வந்து ஒரு ஆற போட்டு என்ன நல்லா டேட்லாம் பண்ணி பக்காவா யாரும் உனக்கு பிடிச்சவங்கனோ கல்யாணம் பண்ணிக்கோ. ஒருவேளை அது வந்து டாக்ஸி கார் வேணா தூக்கி போட்டு வந்துரு, அப்போ அவன் கூட இருக்கேன். இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே. அது என்னவாக இருந்தாலும் சரி, அதுதான் வந்து அதற்கான விஷயம். ஸோ இதுதான் நான் வந்து தொடர்ந்து வந்து சொல்லிட்டு வரேன். அப்படி சொல்லும் போது என்ன ஆகுது, நீங்க இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து எங்க அப்பா வடமலை வந்து மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாரு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் வந்து விலாசமே இல்லாத இந்த சென்னையில் இருக்கும்பொழுது கல்ஜாலா விற்கிறதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான உடனே காசு சம்பாதிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. நான் அப்போ செய்யல. காரணம் என்னன்னா, ஃபியூச்சர்ல வந்து அது என்னைக்கா இருந்தாலும் அது சரி வராது, நிம்மதியாவே இருக்க முடியாது. வீரப்பன் வந்து பெஸ்ட் தான் அப்படின்னு நினைச்சுக்கலாம், ஊரெல்லாம் வந்து கொண்டாடும். ஆனா என்னைக்கா இருந்தாலும் ஆப்பு வந்து இப்படிதான். அது வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால அது எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால அது ரொம்ப ஸ்ட்ரபானா இருந்தது. இவங்களே கூட சொல்லுவாங்க, நீ எப்படி சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற அப்படின்வாங்க. அது வந்து என்னன்னா, இந்த மாதிரி யோசிச்சு வழியெல்லாம் வந்து பழைய அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை நம்ம எடுக்கிறோம். தட்ஸ் ஆல். ஸோ அப்போ வந்து குழந்தைக்கு வந்து ஒரு மெச்சூர்டு வரணும்னா அப்போ 18-21 வயசுக்கு மேலதான் அந்த மெச்சூர்ட்னஸ் வரும். அதனால அதுக்காக நீங்க இப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். பேரண்டல் விஷயம் பேசும்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, டிவியே கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரியான கொடுமையான பேரண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இயல்பாக நடக்கிறது அப்படின்னு இருக்கு. ஒரு சோசியலைஸ்ல வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து படம் பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கேன். நீங்க படம் பார்க்க வேணாம், நீங்க புது படம் பார்க்க வேணாம், அட்லீஸ்ட் நீங்க திருவிளையாடலாவது நீங்க பார்த்தாதான் நீங்க வந்து இந்த சமூக நீரோட்டத்துல கலக்க முடியும். எதுவுமே எனக்கு தெரியாது, அப்டேட் எதுவுமே இல்ல, உலகம் எங்கேயோ போயிட்டு 4 கால் பாய்ச்சல, எனக்கு அப்டேட்டே எதுவுமே இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னா அது எந்த வகையில ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்க வரேன். உண்மை. ஏன்னா நிறைய பேரண்ட் வந்து பெருமையா சொல்றாங்க, டிவியே கிடையாது, மடத்தனம் மழுமட்டத்தனம் சொல்லலாம். அதே மாதிரி மொபைலுமே நான் எங்க சைல்டு கொடுக்கறது இல்ல. சி தேர் ஆர் சர்டன் திங்ஸ் இல்ல, நீங்க மொபைல் கொடுக்காமலேவே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க கொடுக்கும் பொழுது மானிட்டர் பண்ணலாம். இப்ப உதாரணத்திற்கு நான் தான் சொன்னேன், அதுக்குதான் இந்த எக்ஸாம்பிள் எங்களை வச்சே சொல்றேன். நான் திரும்பவும் இப்ப ஊருக்கு போயிருந்தோம், யாழினியோட மொபைல் யூசேஜ் வந்து ரொம்ப நேரம் இருந்தது. ஏன்னா அவளுக்கு அங்க விளையாடுறதுக்கு ஆளே இல்ல, எதுவுமே இல்ல, போர் அடிக்குது. அவளுக்கு இங்க நிறைய புக்ஸ் இருக்கும் வீட்டுல. சோ அந்த மாதிரி இல்ல அப்படின்னும் பொழுது அவளோட யூசேஜ் ஜாஸ்தியா இருந்தது. மானிட்டர் பண்ணியே ஆகணுங்க. நம்ம வந்து கிட்ஸ் வந்து தே ஆர் நாட் எல்டர்ஸ். இப்ப அப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் போனதுக்கு அப்புறம் அது அப்படியே டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு. என் தம்பியே வந்து ரொம்ப வருத்தப்பட்டான். அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இல்லடி இப்ப அப்படி இல்ல, நான் பார்க்கும்போது ஆனா நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நீ பாக்குறீங்க, கேள்வி கேட்க போறது இல்ல. அவன் அதற்கான அவளுக்கு அதை வந்து ரொம்ப ஈஸியா அசமாடிக்கிட்டு போயிருவா. இப்ப நான் கேள்வி கேட்கறேன்னா, என்ன சார் எல்லாருக்குமே தெரியும் சார், பாக்குற எல்லாருக்குமே தெரியும் அவ யார் மாதிரி, அவ எப்படி வந்து அதை எடுத்துட்டு வரா அப்படின்லாம். சோ அதனால
சாத்திண்டு இருக்கு. சாத்திண்டு சாத்திண்டு அதேதான். சோ மேடம் மூடிண்டு அது இல்லையா? இல்ல நான் சாத்தின் மட்டும்தான் சொன்னேன். பொத்திண்டு இதெல்லாம் இட் மீன்ஸ் டோர் ரைட். சாத்தின்னா வாய் மூடுங்க அது மாதிரி சொல்றது. ஓகேவா? ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அங்கே அப்போ ஜாஸ்தி இருந்தது. உதாரணத்துக்கு இவங்களோட கசின் அவளுமே வந்து சொன்னா, என்கிட்ட பர்சனலாக வந்து சொன்னா, இல்லக்கா இன்னும் நிறைய முன்னாடி விட மொபைல் யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா அவ கொஞ்சம் கண்ட்ரோல் எடுப்பா. கரெக்டா வச்சிரு அப்படின்வா, டப்புன்னு வச்சுட்டு போயிடுவா. ஸோ அவ சொன்னா எல்லாமே ஆடுவாங்க மேடம். அக்கா டோன்ட் கண்டினியூ. என்னதான் பண்ணுவீங்களோ சொல்ல சார், இதுல என்ன எடுத்துன்னு வந்தீங்கன்னு தெரியல. அடிச்சிருவாங்க. அவ வேற ஏதாவது நடுவில் வேற உள்ள எப்பயாவது ஆடி ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் குட்டை குழப்பிட்டு போயிடும் மேடம். அவளை நம்பவே நம்பாதீங்க. யூ பிலீவ் மீ ரைட்? நோ. சரி ஓகே. பொய் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி. சரி, இங்க விஷயத்துக்கு வந்து ஸோ அந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து நம்ம வந்து யூ ஹேவ் டு டேக் கண்ட்ரோல். முடியாதுன்னா முடியாது, வெட்டுனா வச்சிடணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொடுத்தே தான் ஆகணும். எனக்கு சில விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் என்னன்னா, திட்டி வளர்க்காத பேரண்டிங், சொல்லுக்க வாங்க போங்க அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் திட்டவே திட்டாம அப்படியே வந்து குழந்தை சொன்னாலே அது ஓலாவா மாறிடும் மேடம். அது மாதிரி நான் நிறைய உருவா இதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்தியன் மென்டாலிட்டிக்கு இது வேலைக்காவது ஒண்ணு. நீங்க வந்து அதுக்காக வந்து நீங்க வந்து சைக்கோத்தனமெல்லாம் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. மிரட்டல்கள் கண்டிப்பா வேணும். இந்த ஊர்ல அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நீங்க எல்லாத்தையும் போட்டு நீங்க வந்து குழப்பிக்க முடியாது ஆக்சுவலி. இல்ல இந்த ஊர்ல நீங்க ஒரு சில வகையில அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அது வேற மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல இருந்து அதை கொண்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை. இப்ப எங்க அம்மாலாம் வந்து சொல்லுவாங்க, முறைச்சா வந்து நான் வந்து அந்த இடத்துக்கு போனா முறைச்சா மாறிடணும் அப்படின்வாங்க. எனக்கு முறைச்சா சிரிப்பு தான் வரும் அங்க போனா. ஆமா, எனக்கே சிரிப்பு வரும். I'm not mean it. பட் அவங்க முறைக்கும் போது எனக்கே கொஞ்சம் சம்டைம்ஸ் ஐ லவ்ட் இன் மை மைண்ட் அண்ட் சோறு போட மாட்டாங்க அடுத்த தடவை போனா. கம்னரு சரி, இந்த வாட்டியே வந்து போட்டி வேற சமைச்சிருந்தீங்க மாமியாரும் வரும். நான் வேற ரசம் வச்சேன், அவங்க வேற அந்த பக்கம் வந்து என்ன பண்றோம்னு பார்த்து போனாங்க. நல்லா இருந்து மேடம் அந்த அந்த மொமெண்ட் ஆக்சுவலி. எப்பவுமே அந்த மாதிரிலாம் ஒரு தடவை நடந்தா நல்லா இருக்கும். அதுதான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும். அப்போ வந்து கேள்வி கேட்டாகணும். மிரட்டுறதே வந்து சில பேர்லாம் வந்து ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, குழந்தை வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும், பயந்துருவா, இட் இஸ் நாட் ரைட். எனக்கு ஒரு ரீசெண்டாக யாரும் நோனே சொல்லக்கூடாது குழந்தைகிட்ட. ஏய் நோன்னு சொல்லாம எப்படிறா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு நோ சொல்லக்கூடாது. அப்படி நான் ஒரு குழந்தை செத்து போயிடுப்பா அப்படி செத்து போயிடுமா முடிஞ்சு போச்சு. சரி நீங்க இல்ல மேடம் என்ன கடமை ரேட்டு வரீங்க என்ன அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லணும், நோன்னு சொல்லாம இத நீ பண்ணா நல்லது இப்படி. அவ்வளவு பொறுமை இருக்கான்னு எனக்கு தெரியல பேரண்டிங்ல. எனக்கு அந்த யோகியம் பேசுற பேரண்டோட பிள்ளைங்களா நீ பாத்துறீங்களா? சைக்கா இருக்கும், 10 பைசா யாரும் கொடுக்காது, நல்லா அதுவே தனியா பிஸ்கட் எடுத்து துண்ணுட்டு இருக்கும். புரியுதுங்களா? நல்லா வழிச்சு தின்னும், யாருக்கும் கொடுக்காது. என்ன மயிரை வளர்த்து வச்சிருக்கேன்ற மாதிரி இருக்கும். அது இவங்க வந்து நம்மளுக்கு வந்து யோகியமா இருப்பாங்க ஆக்சுவலி. சரியா சரி, எங்கேயோ போயிடுச்சு டாபிக். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீசன். நிறையவே இருந்துச்சு. ஸோ அதனால யானைக்கு சில நேரங்கள் இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில பேர்லாம் நேர்ல பாத்துருக்குமா அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஊன்னு வருது மேடம். ஆமா, இல்ல இந்த கமல் படத்துல வந்து கோவை சார்ல ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல, அந்த ஆம்பளைங்களுக்கு வந்து சாய்ஸோ சான்ஸோ கொடுக்கவே கூடாது, கிறங்க முடிச்சுவீங்க அப்படின்ட்டு. அதே தான் வந்து நீங்க கிட்ஸுக்கும் சான்ஸோ சாய்ஸோ கொடுக்குற ஏஜ் எல்லாம் அவங்களுக்கு இல்ல. நல்ல எது என்ன சொல்ல போறீங்க, இதான் ஃபாலோ பண்ணும், முடிஞ்சிருச்சு. நீங்க அங்க போயிட்டு நீ இதை அதாவது சாப்பாட்டுல கேட்கலாம், உனக்கு இட்லி வேணுமாடா பூரி வேணுமா, அதையே நான் கேட்க மாட்டேன் பல நேரங்கள்ல. அதையுமே ஓப்பனா சொல்றேன், இட்லி தான் இருக்கே அழனி அப்படின்ட்டு போயிருவேன். ஸோ இதுதான் நீங்க சான்ஸோ சாய்ஸோ எந்த இடத்துல கொடுக்கணும், எந்த ஏஜ்ல கொடுக்கணும், அவங்க டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கறத நீங்க முதல்ல யோசிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால இங்கே யாழ்னிக்கு இதெல்லாம் இல்லை. தட்ஸ் ஆல். வாட்ஸ்அப் இருக்கா? இருக்கு. தட் வில் பி மானிட்டர்ட். அவளோட ஸ்கூல் அக்கௌண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கு. எஸ், அதுலயுமே அவளுக்கு இருக்கிறது 5 கான்டாக்டோட ஸ்டேட்டஸ் தான் அவளால பார்க்க முடியும். பல நேரங்கள்ல இவங்க போடுற சில ஸ்டேட்டஸே வந்து இவங்க அவளை பிளாக் பண்ணிட்டு தான் போடுவாங்களே. தேவையில்லாத தாட் ப்ராசஸ் அவளுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால அதை நாங்க செய்யறது இல்லை. தட்ஸ் ஆல். ஏன்னா அப்பனே செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, கண்டிப்பா. அதுக்குன்னே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தும் வைக்கும். ஆமா, அந்த மாதிரியான ஆள் அது. அதுக்கேற்ற மாதிரி அது சில ஸ்டேட்டஸ் பார்க்க கூடாதுன்றதுக்காக இது பண்ணி தான் பண்ணுவோம். அதேதான். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் நடக்கும் விஷயங்கள். அவள் டிசிஷன் எடுக்கல, நாங்க தான். இப்போ வந்து குழந்தை வந்து ஏஐ யூஸ் பண்ணலாமா? நான் இது ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. இந்த ஏஐக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து கணக்கு வந்து 1 1 2 2 4 3 2 6 4 2 8 10 வரலையும் சொல்லணும். அதுக்கப்புறம் 8க்கு மேல போகும்போது 16 வரலையும் சொல்லுவாங்க.
ஓகே. ஐ மீன் அதுக்கு மேல போறது கிடையாது. அட்லீஸ்ட் 10 வந்து தரவா இருக்கும். 16ன்றது கொஞ்சம் மனசுல ஒரு 4-5 எல்லாம் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் 10 வரலையுமாவது வந்து ஒரு 10லேருந்து 10, 1லேருந்து 10 அந்த இது வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஓரளவு கணக்கை வந்து ஈஸியாக போட முடியுன்றதுனால சிறு வயசுல அதை வந்து மனப்பாடமாக படிக்கணும், தெரியணும். ஒரு படிப்பே இல்லாட்டா கூட ஒரு வாய்ப்பாடா ஒரு மனக்கணக்கா போட்டா கூட அது வந்து சந்தையில வந்து காய்கறி வித்தாவது பொழைச்சிக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் அந்த காலத்துல சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. எனக்கு கணக்கு தெரியாம நீங்க ஒரு மயிரும் முடிந்து. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கணக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா கால்குலேட்டர்னு ஒன்று வந்தது. இந்த கால்குலேட்டர் வந்தப்போ வந்து அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம வந்து திரும்பவும் நம்ம என்ன சொன்னோம், நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. ஏனென்றால் கால்குலேட்டருக்கு எக்ஸாம் எழுதிக்கும் போது கால்குலேட்டர் வந்து திடீர்னு பேட்டரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், பவர் கட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஆனால் உன் மைண்டு ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து கால்குலேட்டர் வந்து பவர் யூஸ் பண்ணாம நீ மனப்பாடம் வந்து 10 வரலையும் வாய்ப்பாடை படிச்சுக்கோ. தசமம், பின்னங்கள், காசு திட்டா, மயிறு திட்டா, மட்ட திட்டாக்கெல்லாம் இல்லை எனக்கு வராது மேடம். அதனால சொல்றேன், அந்த அல்ஜிப்ரா அதெல்லாம் என்ன மயிருக்கு வந்து தெரியல என் வாழ்க்கையில. அப்படிலாம் வரும்போது அந்த கால்குலேட்டர் வச்சு கணக்கெல்லாம் போடுறதுக்கெல்லாம் அனுமதிப்பாங்க, எக்ஸாம்லயே அனுமதிப்பாங்க. ரைட்டுங்களா? ஏதோ தசமம் பின்னம் இப்படிலாம் போய் மேலாம் நம்பர் போட்டு என்னன்னோ ஒரு கதமயிர் பண்ணிட்டு இருப்பாங்க. லாகரதம் அந்த லாகரதம் புக்ல வந்து அது நீல கலர் புக் வேற, அதுல வேற இதுல இருந்து அப்படி எடுத்து போய் அங்கெல்லாம் பார்த்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மேடம். இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் மை லைஃப். ஸோ ஐ ஹேட் மேக்ஸ் பட் 85 இன் மேட்ரு. அது என்னன்னா ஒரு டியூஷன் போய் அது கொஞ்சம் ஏதோ ஒரு உருப்படி பண்ணேன். சரி ரைட், இது வந்து நம்ம பழைய கதை சொல்லுங்க. ஸோ அப்போ எப்போ எதுக்கு வந்து நம்ம இதனுடைய அது மாதிரி தான். இப்போ எப்படி நம்ம வந்து கால்குலேட்டர் வந்தபோது கூட எளிமையாக கணக்கு வந்தாலும் கூட மனப்பாடமா 10 வரலையும் தெரியும்னு சொல்றோமோ, அது மாதிரிதான் ஏஐயும் சொல்றேன் நான். அப்ப நீங்க ஏஐ வந்து நீங்க வந்து பசங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாமான்னா தேவையில்லை. ஏனென்றால் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பேசும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே. அப்புறம் பேச 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 எல்லா விஷயங்களும் போக 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 கடைசியில் உங்களுடைய பெரும்பான்மையான நேரம் காணாம போயிடும். ஒரு வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் 2 எபிசோட் முடிச்சப்போ ஓகே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 சீசன் வச்சுருந்தாலும் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தான் முடிச்சாலும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஏஐ அப்படின்றது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். யாருக்குன்னா ஒரு கட்டுரை எழுதுறவங்க, ஒரு தீசிஸ் பண்ணுறவங்க, சட்டுன்னு ஒரு விஷயத்துக்கு வந்து தீர்வு வேணும், அப்போ போய் விக்கிபீடியாலாம் பார்க்க முடியாதுன்னும் போது அதெல்லாம் வந்து ஏஐ மூலமாக சில விஷயங்களை நம்ம பண்ணலாம், ஒரு சஜஷனை கேட்கலாம் போகலாம். ஆனால் அதே விஷயம் அதே தான். இப்போ ஏன் வந்து 18 வயசுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும், ஏன் அந்த ரூல்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த துருத்தனெல்லாம் இல்லாமல் ஒரு இயல்பாக ஒரு எது, அதாவது வேகம் தான் வந்து சின்ன வயசுல உங்களுக்கு நிறையவே இருக்கும். வண்டி எடுத்துமே வேகமாக போகணும் அப்படின்றது தான், ஒரு கண்ட்ரோலே உங்ககிட்ட இருக்காது. ஆனால் ஒரு 18-19 வந்து உங்களுக்கு ஓரளவு கண்ட்ரோல் இருக்கும். அதனால நீங்க 18 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கும். ஏன் 12 வயசுல 13 வயசுலாம் கொடுக்க வேண்டியதானே? அவங்களுக்கு சின்ன வயசுல சின்ன மாதிரி ஒரு பைக்கை வச்சு கொடுத்து அனுப்பலாமே. ஏன் அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்களுக்கு வந்து ரோடு ரூல்ஸ் தெரியாது, அவங்க மைண்ட்ல இருக்காது, சின்ன பிள்ளைத்தனமா இருப்பாங்க, பட்டு பட்டுன்னு ரோட்ல போயிடுவாங்க, அதனால பாதிப்புகள் வரும். இதே கான்செப்ட் தான் ஏஐக்கும். ஏஐ இப்போ யூஸ் பண்ணலாம்னா நீங்க காலேஜ் போகும்போது நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம் சார். இப்போ நான் அதையே கூட எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ரெஃபரன்ஸா யூஸ் பண்றது வேற, கம்ப்ளீட்டா டிபெண்டா அது மேல இருக்கிறது வேற. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். அது இப்ப கட்டுரைகள் அதான் சொன்னேன், காலேஜ் நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்கன்றது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் ரைட், அதுக்கு தான் நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன். அதாவது இப்போ ஒரு கட்டுரையை வந்து நீங்க எழுதிட்டீங்க, உங்களுடைய கிரியேட்டிவிட்டியில ஒரு கட்டுரையை எழுதிட்டீங்க, அதுல இருக்கிற ஸ்பெல் செக்கையோ அதை வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபை பண்றதுக்கோ நீங்க ஏஐ கொடுத்து எனக்கு பியூட்டிஃபை பண்ணி கொடுன்னு கேட்கலாம். எனக்கு வந்து அதை வந்து அழகா வந்து நீ ஒரு பேராகிராஃபா அதை கிரியேட் பண்ணி நம்ம வந்து கிறுக்கி எழுதிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சில இடங்கள்ல இதை வந்து போல்ட் பண்ணி கொடு, இது வந்து எனக்கு சில இடங்கள்ல வந்து ஒரு நல்ல பேராகிராஃப் ஆக்கி கொடு, இது இன்னும் மோர் பியூட்டிஃபை பண்ணி கொடு வார்த்தைகளை அப்படின்னு சொல்றதுக்கு வேணா நீங்க கேட்கலாமே தவிர நீங்கள் அடிப்படையாக தெரிந்துதான் நீங்க அதை செஞ்சாலும் அதேதான். அதுதான். அப்படி இல்லைன்னா கமா ஃபுல் ஸ்டாப் ஒண்ணுல ஒரு பேராகிராஃப் நான் எழுதிட்டேன், கட்டுரை எழுதி வச்சுக்காங்க, இது வந்து கமா ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் இந்த குறிகள்லாம் அதை இடுங்கன்னு சொன்னா அது பண்ணிடும். ஆனா அது இல்லாத நேரத்துல நீங்க இப்போ ஒரு கட்டுரை நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னும் போது நீங்க தகமாறி போவீங்க. அதேதான், அந்த பேஸே தெரியாம. அதுதான் நான் அதுக்கு தான் நான் திரும்பவும் சொன்னேன், ஹெல்ப் வேற டிபெண்ட் வேற, அதாவது ரெஃபரன்ஸ் வேற, டிபெண்டா அது மேலேயே இருக்கிறது வேற. அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது வந்து என்னது கழறீங்க இப்ப நீங்க?
எது டிபெண்ட் வார்த்தையா? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கேட்டி வந்துட்டு போனாலே அப்ப அது ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். அந்த வார்த்தை கேட்கும்போது ஐம் கிரைங் மைசெல்ஃப். சரி விடுங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சார். என்னாலுமே சொல்ல முடியல லைவ்ல இருக்கிறதுனால. சரி நிறைய எனக்கே ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஜேகே, அதுதான். சரி வாங்க சாத்துங்க. ஸோ அதுதான் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்பொழுது அது வேறு. அதே மாதிரி இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு விஷயமே தெரியல, அதனுடைய ரெஃபரன்ஸ் கொடுன்றது வேறு. நான் ஏஐ கிட்ட தான் போய் பேசுவேன் அப்படிங்கிறது வேறு. எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதை தான் அங்கே நம்ம சொல்ல வரோம். அதே மாதிரி வந்து நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிறது தான், பேரண்ட் வந்து அந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் பொழுது பார்க்க முடியாது, என்னால வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியல அப்படின்ற பட்சத்தை பார்க்க மட்டும் முடியாது, ஆனால் முடியுமா அப்படின்ற மாதிரி டப்பு நம்ம கேட்கலாம். ஏன்னா யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் இல்லை அதுக்காக அப்படி. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு அது தேவையான்னு கேட்டிங்கன்னா 99% டீனேஜுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையே கிடையாது. 99.9% தேவை கிடையாது. ஆனாலும் உங்களை விட அவர்களுக்கு அது நல்லா தெரியும். அதான் சொல்ல வரேன். அவங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள் எல்லாம் குழந்தைகள் அதன்கிட்ட தான் கேட்கறாங்க. அப்ப இந்த கேட்கற இதெல்லாம் வந்து நீங்க மானிட்டர் பண்ணி அவன் என்ன மாதிரி கேள்வி கேட்கறான் அப்படின்ட்டு எப்படி புள்ள பிறகுதுன்னு கேட்டா அதுக்கப்புறம் அது ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஏஐக்கு வந்து வயசு வித்தியாசம்லாம் தெரியாது. நீங்க கூகுள் மேப் பாத்துருக்கீங்கல்ல, கூகுள் மேப் நீங்க ஒரு சந்துல 12வது மெயின் ரோட்ல நீங்க வளையணும்னு வச்சுக்கோங்க. நீங்க வளையலைன்னா மயிலே 12க்கு மலையாம ஏன்டா நேரா போற பின்ன ரிவர்ஸ் போய் போடான்னு சொல்லாது. அது 12னா அதுக்கு அடுத்து 13 காமிக்கும். 13 போய் முட்டு சந்தா இருந்தாலும் அதுக்கும் திரும்ப போய் யூ டர்ன் பண்ணிட்டு திரும்ப 13ல போகணும்னு சொல்லுங்க. ஒரு நாளும் அது உங்களை திட்டவே திட்டாது. என்ன மாதிரி சார் மனைவி மாதிரி, உங்க மனைவி மாதிரி நீங்க என்ன பண்ணாலுமே திட்டாம அது வந்து கேஷுவலா அப்படியே எடுத்துட்டு போகும். அடுத்து சரி இது இல்ல அதுப்பா அப்படின்னு சொல்லுமே தவிர்த்து அந்த இடத்துல திட்டாது. அதானே, அப்படித்தானே சொல்ல வரீங்க? கடற்கரைதனில் நீயும் நானும் உலவும் பொழுது பறவையை போல் கானம் பாடி பறக்கும் மனது இங்கு பாய்வது புது வெள்ளமே இணை சேர்ந்தது இரு உள்ளமே குளிர் வாடை சிந்தனை. கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக, கண்ணாலன் ஆசை மனதை தந்தானே எதற்காக, கல்லூரி வந்து போகும் வானவில் நீதான், அழகே நீ எங்கே என் பார்வை அங்கே. சரி வாங்க, இதை மாத்துறதுக்குள்ள போதும் போயிடுச்சு. வெல்கம் தி ஷோ. அதேதான். சரி, ஸோ அதனால இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் அதுதான் சொல்ல வந்தேன் இல்லையா? ஸோ இப்போ அதுக்கு வந்து ஏஐ தேவையே கிடையாது. உதாரணத்திற்கு இப்போ ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் ஏஐ யூஸ் பண்ணிட்டு ஒரு மெயில் அடிக்கிறது தமால் மெயில் உனக்கு அடிக்க தெரியும் அதுக்கு என்ன ஏஐ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். எனக்கு அது எல்லாத்துக்குமே எனக்கு ஏஐ நான் ஏஐல கேட்டுடுறேன், அங்க போய் கேட்டுடுறேன். ஏன் உனக்கு தெரியாதா இந்த விஷயம்? தெரிந்த விஷயங்களையே கூட இப்ப நான் அதுதான் இப்ப கால்சி நீங்க சொன்னது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இல்ல என் கூட நீங்க சரி விடுங்க, அது ரொம்ப ஓவர்டு ஆயிடும். இதுக்கு சாத்தின்றுங்க அப்புறம் மூடின்றுங்க சார். நான் அதெல்லாம் இல்லையா? ஸோ அதுக்குதான். ஏன்னா நான் யானைகிட்டே சொல்லுவேன், டக்குன்னு மேக்ஸ் போடும்போது அலெக்ஸா 16 to 4 வாட் இஸ் அலெக்ஸா அப்படின்னு பொறுமையாக கேட்பான். நான் கேட்பேன் எதுக்கு என்ன யானி அப்படிங்க. அம்மா வென் ஐ ஹாவ் அன் ஆன்சர் வை ஷுட் யூ ஆஸ்க் மீ டு திங்க் அப்படின்வா. இதுதான் வந்து அவள் கேட்ட கேள்வியை நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் எதற்காக சிந்திக்கணும், எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிற இடத்துல நான் எதற்காக சிந்திக்கணும்னு பட்சத்துல அது அப்படியே மங்கி போயிடும்ல. நீங்க சிந்திக்கவே போறது இல்லை அதுக்கப்புறம். அப்ப அதுக்கு ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கும். உதாரணத்திற்கு ரொம்ப என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் தனியா நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணியிருக்கேன். கண்ட்ரிஸ் ரைட் இல்ல இல்ல கண்ட்ரி நீங்களா டக்குன்னு அது கண்ட்ரிஸ் எஸ் விட்டீங்களா? அதனால எஸ் நான் விட்டேன் கேட்கும்போது. உங்களுக்கு எப்ப பாரு கேட்காது.
விட்டா கேட்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து நானே தான் ஆஃபீஸ் போவேன், நான் வருவேன், நிறைய இடங்களுக்கு போய் சுற்றி பார்த்துருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன். ஜாக்கியோட கேள்வி எப்பவுமே, அங்கெல்லாம் போகிறப்ப மட்டும் எப்படி உனக்கு வழி தெரிஞ்சுது அப்படின்வாங்க. அதே இப்போ நாங்கள் ஜாக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரோடு என்ன ரோடு போகிறாங்க, எங்கே எப்படி வளையிறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கே வரணும் அப்படின்னா என்னை வந்து என் கொல்லியோட வந்துக்கிட்டு இருக்கேன் நான், இந்த சந்தில் போனால் வீடு வருமானு கேட்டார். எனக்கு தெரியலையே அப்படின்னு நான். அதுவும் இத்தனைக்கும் அவசரமா வரணும் வீட்டுக்கு. அவர் சந்தை திரும்பிட்டாப்ல. இங்கெல்லாம் வந்து உடனேவே வந்து திரும்ப முடியாது இல்லைங்களா, டக் டக்குன்னு ரோட கட் பண்ணியே வர முடியாது. அவர் வந்துட்டு இந்த சந்தை போன வீடு வருமா அப்படின்றாரு. ஏன்னா என்கிட்ட கேட்கறேன், எனக்கு தெரியாது அப்படின்னு நான். நீ ரூட் போட வேண்டியதானே அப்படின்னு நான். எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு தான் வழி யூஸ் பண்ணக்கூடாது, மைண்டை யூஸ் பண்ணணும், மேப் யூஸ் பண்ணணும். போனா போதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். திமிர் பேச்சு. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது எக்ஸாம்பிள் எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, ஸோ டோட்டலி ஐ எம் லைக் டிபெண்டன்ட் ஆன் ஜாக்கி அந்த டைம்ல. அப்ப நான் எதுவுமே பார்த்து வச்சுக்கிறது கிடையாது. சோஃபார் கிளி டச் வுட் சோஃபார் இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் பார்த்துக்கிட்டதே இல்லை. ஸோ உங்க மைண்டே எப்படி நம்ம டியூன் பண்ணி வச்சிருப்போம்னா, இவன் இருக்கான், அவன் பார்த்துட்டு போறான், அவ்வளவுதானே அப்படின்றப்ப டிபெண்டா கூட்டு வந்திருக்கோம். டிரைவர் உத்தியோகம் பார்க்க சாமான்கள் புரியல. நீ அணைக்கின்ற வேளையில் உயிர்ப்பு திடுக்கென்று மலரும், நீ வெடுக்கென்று ஓடினால் உயிர்ப்பு சருகாக உலரும். இரு கைகள் தீண்டாத பெண்மையை என் கண்கள் பந்தாடுதோ, மலர் மஞ்சம் சேராத பெண்ணிலா எந்த மார்போடு வந்தாடுதோ. ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டோட்டல் டிபெண்ட்டாக அந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறது வேறு. அது ஆனால் இப்போ ஜாக்கி இல்லைன்னா எனக்கு வழியே தெரியாதா அப்படின்னு கேட்டால் வழி தெரியும், போகிறதுக்கு தெரியும், வேற ஊருக்கு போகும்பொழுது நான் சொல்கிறேன். பட் இப்படி டோட்டலாக அதுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து நான் எக்ஸாம்பிளாக இப்போ சொல்ல வந்தேன். என்னை வச்சே சொல்கிற எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம மைண்ட் அப்படி நம்ம வந்து பழக்கிடுறோம், பழக்கும் பொழுது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து சொல்ல வந்தேன். அப்படி கமெண்ட்கள் படிக்கலாம். ஜிஜே தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. ஹாய் அக்கா நான் சொல்லியிருக்கா. அப்பாடான்னு சொல்லியிருக்கா, எதுக்குன்னு தெரியல. அப்பாடா யாருமே இல்லாம அதானே ஃபர்ஸ்ட் போட்டுருக்கா, அதனால. ஃபாத்திமா அப்பு வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் பாலாகிருஷ் வந்து நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லிட்டாப்ல. அண்ட் ஃபாத்திமா வந்து சொல்லியிருக்காங்க நைட் டீ ஷர்ட்டாம் ஜாக்கி, இட்ஸ் மை ஃபேவரட் கலர் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபாத்தி. செலக்ஷன் பை வாய்ஸ் ஓவர் சொல்லிருக்கோம், சொல்லாம விட்டு பின்பற்றுறது. அதுல இன்னும் வந்து இந்த இதுதான். ஷர்மிளா ஹாய் சொல்லியிருக்காங்க, நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீர்த்தி லக்ஷ்மன் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க, லைக் நம்பர் 4 அவங்க. பாமதி வந்து ஹாய் வணக்கம் ஜாக்கி அண்ட் சுதா சொல்லியிருக்காங்க. விஷால் சொல்லியிருக்காப்ல வணக்கம் ஜாக்கி அண்ட் சுதா மேம். ஓ மை காட், மை சிஸ்டர் இஸ் சஃபரிங் ஃப்ரம் சிவியர் பிரெயின் ஹெமரேஜ் இன் ஐசியூ கரண்ட்லி, ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஹர்னு போட்டிருக்காரு. ப்ரேஸ் டு ஹர் விஷால். வரி பண்ணாதீங்க, பி ஸ்ட்ராங். அவர் இப்போதான் ஊருக்கு போறேன் அப்படின்ட்டு போனாரு. இந்த மாதிரி பெங்களூர் பஸ்ல எல்லாம் நல்லபடியா நடக்கும். விரைந்து நலம் பெறுக. எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும். சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும், அதுதான் நம்ம வேண்டுதல்கள். வெரி சாரி ஃபார் தட். அடுத்துதான் ஓகே. ஸோ ஜிஜி வந்து மாசா இருக்கான் அந்த பேக்ரவுண்ட் சொல்றாங்க. கீர்த்தி லக்ஷ்மன் அவங்க தான் வந்து இந்த பேக்ட்ராப் இது, ஐ மீன் இந்த இது இருக்குல்ல, அதானே சொல்றாங்க. அவங்க அதுதான் சொல்றாங்க, மாசா இருக்குன்னு இருக்காங்க, அதுதான் சொல்றாங்க. அதான் வந்து அனுப்பிச்சிருந்தா யானி ரூம்ல நைட் வச்சிருந்தது. இதுல என்னன்னா அது ஃபுல்லா நைட்டு, அது வந்து வேற உலகமா இருக்குது. இன்னும் இந்த லைட் இல்லாம இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அது பிரைட்னஸ் 12-1 மணிக்கு போற ரூம். டேய் நீ என்ன வீடியோவை பார்த்து இன்னும் சிஸ்டம் பார்த்து நோண்டிட்டு இருக்கேன்னு படுக்கல அப்படின்ற மாதிரி உள்ள போனா நல்லா தூங்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லா இது வந்து ஒய்ஃபுக்கு நடந்தது. ஆமா, நான் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக எழுந்தேன், லைட்டு போட்டே தூங்கியிருக்கா. ஏன்னா இவங்களுக்கு புக் படிக்கிற ஹேபிட் உண்டு. நம்ம போனதுக்கு அப்புறம் லைட்டை போட்டு புக் படிப்பேன் எங்க ரூம்க்கு, அது சாயந்தரம்.
ஸோ புக்கு படிக்கிறா போல இருக்குன்னு செம்ம காண்டில் போய் பார்க்குறேன். பயங்கர வேற ஒரு நல்ல பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஆகுது. அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது இல்லையா, உங்களுக்கு வாங்கி கொடுக்கல இல்லை இது? எனக்கு வரும், எனக்கு பார்சல் வரும். இல்ல இல்ல, இது உங்களுக்கு இல்ல, எனக்கு இல்ல. அதுக்கு நான் அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். அவளுக்கு தெரியும் மேம். அவங்களுக்கு என்ன சார், என்ன பத்தி தெரியும் சார்? அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். நல்லாவே இருந்து பொறுமையா பார்த்துட்டு ஆமை மாதிரி உள்ள வந்தவங்க சார். அப்படியே அந்த மாதிரி உள்ள வந்தவங்க சார் அவங்க. ஓகேவா? ஸோ கீர்த்தி ஆடியோ எல்லாருமே ஆடியோ நல்லா இருக்குன்றாங்க. சுவனந்தினி வந்திருக்காங்க. விஷால் வந்து அப்புறமா வாட்ச் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் டேக் கேர் அப்படின்ட்டு கீப் யுவர் லவ்ட் ஒன் க்ளோசர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. குட் நைட் விஷால். திங்ஸ் வில் பி ஃபைன் விஷால். அண்ட் ஷர்மிளாவும் ஆடியோ நல்லா இருக்குன்றிருக்காங்க. ஜிஜே வேற இல்லையா, அக்கா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமே, ஐ ஹர்ட் இட். உனக்கு புலிக்காய்ச்சல் செஞ்சு வச்சிருந்தேன், தரலான்னு பார்த்தேன், கட்டு. ஓகேவா? தலராஜ் அவர்களும் வந்து ஹாய் அண்ணா நீன்னு லவ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். பாரதி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஓகே, அவங்களும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. மணிகிருஷ்ணாவும் ரிலேட்டட் ஹாலிவுட் மூவிஸ் ப்ளீஸா. ஓகே. அண்ட் சக்திவேல் நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. உதயன் ஃபேன். ஓகே, பர்ப்ளெக்சிட்டி அந்த இது ஏஐ பத்தி உதயன் ஃபேனும் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்க. நல்லா இருக்குங்க. பர்ப்ளெக்சிட்டி வந்து ஏர்டெல் வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம், அதை டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சாட் ஜிபிடியை விட, ஜெமினியோட, க்ரோக் வந்து என்னன்னா அவங்க இதில் போடுறதுல இருந்து அது பெஸ்ட். அது நீங்கள் அரசியல் கருத்துலாம் அதெல்லாம் கேட்டால் சொல்லிடும். இது ரொம்ப ஃபாஸ்ட். இதை வந்து ஒரு இந்தியர் தான் அது கண்டுபிடிச்சது ஆக்சுவலி. இப்போ அதை ஏதோ கூகுள் கூட விற்கிறதுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க தான், அதெல்லாம் பிளான்லாம் போய் நான் கூட நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து அதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ உதயன் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டேன் இல்லையா. சகிதா எப்பவும் போல லவ் கொடுத்துருக்காங்க. அனிதா கலிஃபோர்னியாலேருந்து லைக் போட்டாச்சுன்னு சொன்னாங்க. ஃபாத்திமா நசீரும் ஹாய் சொல்லியிருக்காங்க. லிபுத்தா பேவியம். கீர்த்தி லக்ஷ்மன் சொல்லியிருக்காங்க, ஐ பிலீவ் ஏஐ இஸ் நாட் ஹெல்த்தி ஃபார் டீனேஜர்ஸ் டு யூஸ். தட்ஸ் நாட் த ரைட் ஏஜ் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அண்ட் ஐ பிலீவ் இட் ஹேஸ் சோ மச் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆன் கிட்ஸ் அண்ட் ஆல்சோ மேக்ஸ் தெம் மோர் லேசி. கரெக்ட். ஒரு ஒன்றும் இல்லை சொல்கிற கீர்த்தி சொல்கிற அதே விஷயத்துக்கு வந்து ஒரு வேலையை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ரோபோட்டே செய்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் ஒரு கார்ட்டூன் ஃபிலிம், அது என்னன்னு தெரியல, இது மாதிரி வந்து ஒரு எல்லாமே ரோபோ செய்யும் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதா வேலையாக இருக்கும். அந்த ஒபிசிட்டியில் வந்து தொப்பெல்லாம் பெருசாக போய் அதுங்களால எழுந்திருக்கவே முடியாது. படம் பேரு ஈவா அப்படின்னு கூட சொல்லுது. ஈவா அப்படின்னும் anyone அதை அது ஏதோ ஒன்று சைன் ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து அது வந்து ஒபிசிட்டி அதிகமாகி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ரொம்ப பாவமாக இருக்கும். எழுந்து அந்த ஒரு பொருள் ஏதோ எடுத்து ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த அதுங்களால வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படும். அதே தான் இங்கேயும். நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்துக்கு நீங்களே அடிமையாகிடக்கூடாது. ஒன்று, நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோவுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டோம், ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கலர் கரெக்ஷன் கொண்டா ஹெல்ப் கேட்கலாம். ஆட்டோ இதில் வந்து அது என்ன பண்ணலாம், போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயமே நீங்கள் தெரியாமல் ஒரு ஃபோட்டோவே எடுக்காமல் நீங்கள் வந்து ஏஐ கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு ஃபோட்டோ எனக்கு கொடுங்க அப்படின்னா அதில் ரியாலிட்டியே இருக்காது. அது கொடுக்கும், அதுக்கு நீங்கள் கேட்குற எல்லாமே கொடுக்கும், அதில் ரியாலிட்டியே இருக்காது. ஏஐ வந்து ஒரு தொட்டுக்கிற மாதிரி ஒரு ஊருக்காக ஒசரம் அதை நீங்கள் முழுமையாக நீங்கள் வந்து சாப்பாடாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஓகே, ரியாலிட்டியும் ருசியும் உங்களை விட்டு போயிடும். மிக முக்கியமாக குழந்தைகள் வந்து அதை வந்து தெரியாமல் அதை யூஸ் பண்ணும்போது அதுக்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகளை கேட்பார்கள். நான் தான் கூகுள் மேப் சொன்னேன். கூகுள் மேப் ஒருபோதும் உங்களை திட்டாது. நீங்கள் பேச்சு பிறகு நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் அபவுட்டையோ இல்லை ஒரு ரைட்டையோ நீங்கள் விட்டா கூட அடுத்த ரைட்டை தான் காமிக்கோசரம் நீங்கள் பின்னாடி போகணும். அறிவுக்கட்ட முண்டோம் ரோட்டை பார்த்து பேச வேண்டியதானே. அவகிட்ட 1000 தான் பேசுகிறேன், வீட்டில் பேசுகிறேன், மயிரை பேசுகிறேன், மட்டையை பேசுகிறேன், திரும்ப அவ கூட வரும்போதே பேசிட்டே வந்து விட்டுருவேடி அப்படின்ற மாதிரி திட்டாது. ஆமாம், அது அப்படியும் திட்டாது. ஏன்டா எப்ப பாருதான் அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், இப்பயும் வந்து அவளை பத்தி யோசிச்சுட்டு வந்து வண்டியை விட்டுருக்கலையா எங்கேயாவது அப்படின்னும் திட்டாது இல்லையா. ரொம்ப ஃபார்ம்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு ஃபார்ம்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான். ஓகே, சொல்லுங்க.
ஜிஜி சொல்லியிருந்தா, I know a woman, she always wants to engage with people and chat peacefully every time we meet. So she gives her phone or tab and asks him to sit separate. They don't monitor him and we notice the watches. Okay. யாரோ வந்து அவங்களோட குழந்தைய இப்படி உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு once I told her to her very politely. She shouted at me and started to point out my girl and said instead of shouting, running and disturbing, he is quite so stop your child, don't complain about mine-ன்ட்டாங்க. அதாவது இவ வந்து இந்த மாதிரி அவ நல்லதுக்கு சொல்ல போனா உன் குழந்தை ஓடுது கத்துது அதை பிடிச்சி உட்கார வை முதல்ல அப்படின்ட்டாங்களாம். ஓகேவா, சரி. இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இவ என்ன பண்ணிருக்கா, I didn't complain, I just asked her to monitor because he is just 6 years old. வெறும் 6 வயசு குழந்தை நீங்க கொடுத்துட்டு வந்து போறியே அப்படிங்கிறதுக்காக தான் அவ சொல்லியிருந்திருக்கா. And now we met recently, she herself asked how to stop him from browsing in ChatGPT. Because he is browsing online violent games related content. நான் வாயே திறக்கல. Monitoring and limiting time is enough, then cutting off completely. அதேதான். ஓகே, சேம். இதுதான் வந்து நம்ம சொல்றதும். அண்ட் விமலன் மணி ஹாய் சொல்லியிருக்காப்புல. கீர்த்தி லக்ஷ்மன் ஓகே படிச்சுட்டேன் ஏற்கனவே. ஸ்ரீலலிதா யுவராஜும் ஹாய் சொல்லியிருக்காங்க. அனிதாவும் வந்து மார்னிங் வீடியோ பார்க்குறேன் குட் நைட்னு சொல்லியிருக்காங்க, லவ் கொடுத்துருக்காங்க. ஷர்மிலாவும் ஹாய் சொல்லியிருக்காங்க. லுக்கிங் வெரி நைஸ் டுடே ஜாக்கின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா, நீங்க ப்ளூ ட்ரெஸ் போட்டனால அவங்க ப்ளூ கலர்லயே லவ் கொடுத்துருக்காங்க. அப்படியா, ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ டு லவ் யூ. அண்ட் எம்ஜி நாராயணன் அவர்களும் ஹாய் சொல்லியிருக்காப்புல. மேரியும் வந்திருக்காங்க. ஃப்ரீக்கிங் ஆசம்ங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, நவ் பீப்புள் ஃபைண்ட் ஏ வெரி யூஸ்ஃபுல் பட் ஆக்சுவலி இட் ஸ்பாயில்ஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் இன் த ஃபியூச்சர். பீப்புள் வில் பி செக்கிங் ஏ ஃபார் எவ்ரி திங். அதேதான். இப்போ ஒரு ப்ராசஸ் ஆர்எல்ஸ் ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க வந்து ஒன்றும் இல்லை, எப்படி சொல்றது, சுனாமி எப்போ வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து போய் ரெஃபரன்ஸ் இப்போயாவது நீங்கள் வந்து உடனே ஃபோனில் கூகுளில் அடித்தா வந்துட போது. அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து லைப்ரரி போய் தேடணும் எந்த டேட்டு என்ன அப்படின்றது வந்து நீங்கள் வந்து முக்கிய நிகழ்வுகள்ன்ற ஒரு பகுதியில் போய் அங்கே போய் பேப்பர் தேடி தான் நீங்கள் வந்து டேட்டே கண்டுபிடிக்க முடியாது கரெக்டான தகவலாக அப்படின்னு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து டக்குன்னு சுனாமி எப்போ வந்தது, அதனால் பாதிப்புகள் என்ன, எத்தனை பேர் இறந்தாங்க போனாங்க, அதனுடைய எங்கே தோணுச்சு, எங்கே வந்து அது முடிஞ்சுது, இதனுடைய பாதிப்புகள் எவ்வளோ காலத்துக்கு நீடிச்சுது, அதற்காக மத்திய மாநில அரசுகள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, எத்தனை பேர் இறந்தாங்க, அதை எப்படி வந்து அந்த போர்க்கால நடவடிக்கைகள் என்ன, இது இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் கேட்கலாம். ஏகிட்ட கேட்கலாம், கூகுள்கிட்ட கேட்கலாம். ஆனால் உங்களுடைய கட்டுரை எழுத்தாற்றலையோ மற்ற அது என்னன்னா அது எல்லாமே செஞ்சு தரேன்னு சொல்லும், தரணும். இப்போ அனிருத்தே ஒரு இதில் சொன்னார், ஒரு முக்கியமான வார்த்தை வரல, நான் கிட்ட கேட்டால் அந்த வார்த்தைகளை சொல்லிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு பாடலாசிரியனுடைய வேலையை வந்து ஒரு ஏஐ செய்யும் போது அங்கே கிரியேட்டிவிட்டி ஒருத்தன் அதை பற்றியே ஒருத்தன் யோசிச்சு அதுக்காகவே ஒருத்தன் வளர்ந்துருக்கும் போது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணுது. அது ரொம்ப தப்பான விஷயம். கரெக்ட், ரைட்? ஸோ அது வந்து என்னன்னா உங்களுடைய அந்த அலட்சியம் வந்துடும், எல்லாமே அதுக்கிட்டே நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றது பெரியவங்களுக்கே. அப்ப சின்ன பசங்களுக்கான ஆர்வமுள்ள கேள்விகள் எவ்வளவு இருக்கு, ரிலேஷன்ஷிப்பை பத்தி, செக்ஷுவாலிட்டியை பத்தி, ஹோமோசெக்சுவல் பத்தி என்ன ஒரு கேள்விகள் வேணாலும் குழந்தைங்க வந்து அந்த ஏஐ கிட்ட வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதற்கான மானிட்டரிங்கும் சரி, அந்த விஷயங்களும் சரி, அது வந்து பேசக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதில் என்ன பண்ணிருக்கடா காஃபி ஏற்கனவே அப்பாவுக்கு போட்டது இருக்குப்பா, அதை எனக்கு சூடு பண்ணி கொடுத்துருப்போம். அப்பாவுக்கு மட்டும் போட்டு ரைட் ரைட் I got it wrong. Please. திருமூர்வி கரெக்டா? இல்லை சார், நான் உச்சு சொன்னேன். கீர்த்தி வாசன் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் மீ சொல்லியிருக்காங்க. ப்ரெசண்டா ஹூ இஸ் சாந்தின்னு கேட்டிருக்காங்க. சிரிச்சு வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியலையே. சாந்தி 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 நீங்க நினைச்சேன் நான். இந்த சாந்திக்கு எந்த சாந்தின்னு கேட்கறது ஒரு கேள்வி வரும். யார் கேட்டிருக்க அந்த கேள்வி? இட்ஸ் மீ. ஓகே ஓகே. அண்ட் ராஜ் குணசீலன் வந்து கேன் கிட்ஸ் யூஸ் ஏ? நோ. வில் கிட்ஸ் யூஸ் ஏ? எஸ். ஆமா, கரெக்ட் தான். கிட்ஸ் யூஸ் பண்றாங்களா ஏன்னா அதுதான் ராஜ் குணசீலன். நான் சொன்னது என்னன்னா,
நீங்க எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது கிட்ஸ் கிட்ட இருந்து. எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் ரிசோர்ஸா இருக்கிற இதுல இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு நீங்க போனை கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன வேணாலும் பார்க்கலாம், அந்த பையன் என்ன வேணாலும் பார்க்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதனாலதான் சொன்னேன், ஏஐக்கு மேப்புக்கு எப்படி வந்து நம்ம வந்து கூகுள் மேப்ல வந்து நம்மள திட்டாதோ அதனுடைய சேவையே வந்து உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு பதில் இருக்கு ஜாக்கி எல்லார்கிட்டயுமே. அதையுமே இப்ப எப்படி சொல்றேன், சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு ஏன் பிள்ளை அதெல்லாம் பார்க்காது, ஏன் பிள்ளை இப்படி செய்யாது. இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் உடைய ரொம்ப 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 மடத்தனமான ஒரு ஆன்சர் இது. இப்ப எனக்கு அது எல்லாம் தெரியும், எல்லா கெட்ட வார்த்தை தெரியும், எல்லாம் தெரியும். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நான் வந்து இந்த குழந்தைங்களை தவறே சொல்ல மாட்டேன், அதுங்க பாக்குறாங்க பார்க்கல, ஒரு ஏதோ ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த ஆட்ஸ் வர்ற ஆட்ஸை நீங்க ஸ்டாப் பண்ண முடியுமா? ஏன்னா நீங்க ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வைக்கல. அப்ப வரும்பொழுது அது ஒரு தடவை அந்த குழந்தை பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு இப்ப உதாரணத்திற்கு இப்ப ஜாக்கியே வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ரொம்ப இந்த இது பேர் என்ன, ஏதோ சேலை கட்டுற வீடியோ ஒண்ணு பார்த்துட்டாங்க போல இருக்கு. அவங்களுக்கே தெரியல பாவம், அடுத்த தடவையே சேலை கட்டுற வீடியோவே வந்துருக்கு. வந்து ஒரு வேட்டி தான் அந்த பொண்ணு கட்டுதுன்னு நினைச்சோம் மேடம், கருப்பு ஜாக்கெட் தான் கடைசியில் அது சேலை. அது இந்த முந்து உங்களுக்கு தெரியவே தெரியும், சத்தியமா தெரியாது. இல்ல மேடம், அப்படிதான் இருந்தது. ஜாக்கெட் இருக்கு, பாவாடை இருக்கு, வேட்டி மாதிரி வெள்ளையா இருக்கு, இது வேட்டி கட்டுவாங்களா அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா ஓணம் அல்லோ போல இருக்காது. அப்புறம் அந்த முண்டுலாம் வச்சு பக்கா அவங்க அம்மா எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, வீடியோ எடுத்து போட்டுருந்தது. உடனே நாம அதை எடுத்து போட்டு தாமதமான ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கு நம்ம ஏற்கனவே ஓணம் சொல்லிட்டோம், எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம்லாம் சொன்னாலும் கூட தாமதமான இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் போட்டு தாமதமான ஓணம் நல்வாழ்த்துக்கள் சொல்லாமே அப்படின்னு நினைச்சா அதுக்குள்ள லைக் பண்ணிட்டு நல்ல வேலை அந்த சரி. ஸோ இந்த அதுதான் அந்த மாதிரியான விஷயங்கள். இது விளையாட்டா நான் சொன்னேன், பட் அது வந்து வரும்பொழுது நீங்க குழந்தைங்களுக்கு அது தெரியவே போறது கிடையாது. பட் அது பார்க்கலாமா பார்க்க கூடாதுங்கிறதாவும் தெரியாது, நீங்க என்ன வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்க டமால்னு வந்து என் பிள்ளை அப்படிலாம் பார்க்கவே நம்மள உடனே வந்து ஒரு குற்றவாளியா பார்ப்பாங்க. இப்ப ஜிஜே சொன்னாங்க இல்லைங்களா, அதுதான் ரீசெண்டா நடக்கிற விஷயங்கள். நம்ம அவங்களுக்கு நல்லதுதானே சொல்ல போறோம் அப்படின்னு போய் சொல்ல போனா நம்மளே வந்து குற்றவாளி மாதிரியே பாக்குறோம். நீங்க அதுவும் அந்த பசங்களை நம்ம ஏதோ வந்து கெட்டவங்களா பாக்குற மாதிரி நம்மள ஒரு மாதிரி சித்தரிச்சு அந்த பசங்களுக்கு நம்மள பிடிக்காத அளவு பண்ணிடுவாங்க. இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் இப்ப பண்ற இன்னொரு ஒரு பெரிய மிஸ்டேக், அதுவும் பாத்துக்கணும், அதுதான் மேட்ரு. ஓகேவா, சரி அப்படியே வந்துடலாம். லைக் பண்ண, கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.